மிஸ் மோகனா டிவி, என்ன நடந்தது? ஓகே கீதா, இது எனக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் தங்கியிருந்த வீடும் அது ஒரு குவார்டர்ஸ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல். நாங்கள் 2014 என்னோட எஜுகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு 15 தான் ஜாயின் பண்ணேன். ஸோ சின்ஸ் நான் ஃபேமிலி விட்டு தனியாக போய் தங்குறதுனால ஐ டோன்ட் ப்ரிஃபர் எனி ரெண்டல் ஹவுஸஸ். ஸோ நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணது என்னன்னா, என்னோட வேலை இடத்துக்கிட்டே இருக்கிற ஒரு குவார்டர்ஸாக இருந்தால் இட் பி சேஃப் ஃபார் மீ. ஓகே, 2-3 இயர்ஸாக யாருமே அந்த வீட்டில் தங்கலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு ஆப்போசிட்ல இருந்த ஒரு வீட்லயும் ஒரு மோர் தென் 5 இயர்ஸாக யாருமே தங்கலை. அண்ட் நோபடி ரிக்வெஸ்ட் டு தட் ஹவுஸ்ல. ஸோ நான் கேட்ட உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, வேண்டாம், அந்த வீடு வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ சின்ஸ் எனக்கு வேற வழியே இல்லை, ஐ எம் ஸ்டேயிங் அலோன், ப்ரிஃபரிங் அவங்க அந்த காம்பவுண்ட்குள்ளே இருக்க ப்ரிஃபர் பண்ணனால நான் ரிக்வெஸ்ட் பண்ணி எப்படியோ வாங்கிட்டேன் அந்த வீட்டை. அண்ட் எனக்கும் கிடைச்சிருச்சு, கொடுத்துட்டாங்க. நான் அந்த வீட்டுக்கு போன புதுசுல there is no lot of furnitures. நான் எதுவுமே புதுசா எதுவும் அவ்வளோ சீக்கிரத்துல வாங்கல. ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு போனப்போ கட்டில்லாம் இல்லை, ஒரு சோஃபா மட்டும்தான் இருந்துச்சு. அது நான் வாங்கினது. தென் நான் அந்த சோஃபால தான் தூங்குவேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸான ட்ரீம்ஸ்லாம் வந்துச்சு. மின்னுக்கு ஆப்போசிட் வீட்டில் எதிர்த்த வீட்டில இருந்து சம்திங் லைக் கதவு திடீர்னு திறக்கிற மாதிரியும் அதெல்லாம் ட்ரீம்ஸ்ல வந்தது எனக்கு. அப்புறம் ஃபேமிலி கிட்டலாம் சொன்னேன், நத்திங், நீங்க பார்த்து இருங்க, சம்திங் ஒன்றும் இருக்காது, சாமி கும்பிட்டுட்டு இப்படி இருங்க அப்படின்ட்டு. அண்ட் நான் சாமியும் ஹால்லே தான் வச்சிருப்பேன். அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் ஒரு ஃபியூ இயர்ஸ் 2-3 இயர்ஸ் போனோடனே நான் திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு நான் ரூம்ல தூங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னுக்கு நான் ஹால்ல தூங்கிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரிட்ஜ் நான் ஹால்லே தான் வச்சிருப்பேன். கிச்சன்ல வைக்கல, ஹால்லே தான் வச்சிருப்பேன். அந்த எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஃப்ரிட்ஜில் மேக்னெட்லாம் வாங்கி ஒட்டி வச்சிருக்கிற அந்த பழக்கம் இருக்கு. சரி, நான் தூங்கிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் எனக்கு அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். சம்ஒன் இஸ் லைக் அந்த மேக்னெட் எடுத்துட்டு வைக்கிற மாதிரி, அது வச்சா ஒரு சவுண்ட் வரும்ல. நைட்ல ஒண்ணுமே இல்லாதப்போ அது ஒரு மாதிரி வச்சுட்டு எடுத்தா ஒரு மாதிரி சவுண்ட் வரும்ல நமக்கு. ஸோ அந்த சவுண்ட் கேட்டுட்டே இருந்துச்சு எனக்கு. அப்புறம் ஒரு தடவை அது தூங்கும் போது கேட்கவும் நான் நினைச்சேன் இட் வாஸ் அ ட்ரீம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நாள் நான் முழிச்சிட்டு இருக்கும் போது ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல எனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. அந்த ஃப்ரிட்ஜ் வாஸ் எனக்கு பின்னாடி, நான் திரும்பி படுத்திருக்கேன், எனக்கு பின்னாடி இருக்கு அந்த ஃப்ரிட்ஜ். எனக்கு அந்த சத்தம் கேட்குது கிட்ட, ஆப்வியஸ்லி அவ்வளோ கிளியரா கேட்டுச்சு. இந்த மேக்னெட்டை யாரோ எடுத்து வைக்கிற மாதிரி. திரும்பி பாத்தீங்களா? அப்படி கொஞ்ச நேரத்துல நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். அப்படி ஃப்ரீஸ் ஆயிட்டு என்ன திரும்பி பார்த்தேன், ஒண்ணுமே இல்லைங்க. இந்த நெக்ஸ்ட் டே நான் என்ன பண்ணேன்னா, அந்த நைட் நான் அப்போ எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணேன். அந்த நெக்ஸ்ட் டே அந்த மேக்னெட் எல்லாத்தையுமே எடுத்து என்னோட கவர்ட்ல போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறம் நான் எதுவுமே இது பண்ணல. இதுக்கப்புறம் நமக்கு எதுவும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு. அண்ட் என்னோட வீடு ஆன் 4th floor. அப்புறம் என்னோட வீட்டுல பால்கனி இருக்கும், which is attached with என்னோட பாத்ரூம். ஸோ பாத்ரூம்ல இருந்து கதவு திறந்தா என்னோட பால்கனியை பார்க்கலாம். ஸோ பால்கனி பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் என்னோட ஆஃபீஸ் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஃபுல்லா காடு. காடுன்னா நார்மல் காடு இல்ல, மரம்லாம் அந்த 4 மாடி இருக்குல்ல, அதோட உயரத்துக்கெல்லாம் கூட மரம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா டார்க் காடுலாம். அண்ட் தென் த நெக்ஸ்ட் இன்சிடென்ட் 5 o'clock in the morning நான் எழுந்திருச்சிட்டேன். பாட்டுக்கு பிறகு அந்த 5 மணி கதை என்னன்னு கேட்போம். ஓகே. மிஸ் மோகனா தேவி 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க தங்கியிருந்த ஒரு வீட்டில் அமானுஷமான சில விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்களுக்கு வியர்டான கனவுகள் வந்திருக்கு. அவங்க ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை யாரும் எடுத்து வைக்கிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. ஓகே, 5 மணிக்கு என்ன ஆணுச்சு? 5 o'clock in the morning கீதா, குளிச்சுட்டு இருக்கும்போது என்னோட வீட்டில் காற்று நிறையா வந்துச்சுன்னா, அது ஒரு மலை பிரதேசம் மாதிரி இல்லை, காற்று நிறையா வந்துச்சுன்னா அந்த சவுண்ட் கேட்கும் எனக்கு. ஸோ இட்ஸ் ரொம்ப சவுண்ட் இருந்துச்சு. அண்ட் நான் நினச்சேன் மழை தூர போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது someone is knocking. அந்த நான் சொன்னேன்ல பால்கனிக்கு போற ஒரு கதவு இருக்கும் அப்படின்ட்டு, அந்த கதவு ஒரு தடவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. the first time அந்த ஒரே ஒரு தடவை கேட்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, நான் அந்த துணி காய வைக்கிறதுலாம் பின்னாடி வச்சிருப்பேன் பால்கனில, சம்திங் லைக் அந்த வைன்ல தான் அது படுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் பேக் டு நார்மல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹர்ட் செகண்ட் டைம் 2 times கேட்டுச்சு. 2 times கேட்டோன்னே
and I was stop. கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டேன். something is running in my mind. at the same time I heard 3 times அதே சத்தம் 3 தடவை கேட்டுச்சு எனக்கு. கேட்டோடனே டக்குன்னு நான் என்ன பண்ணேன், என்னோட பாத்ரூம்ல இருந்து வெளியாயிட்டு I dress up and then I straight away go to my colleague வீடு வந்து கீழே இருக்கு. நான் கீழே இறங்கி போனோடனே பிளாக்ல வந்து 2 வீடு தான் இருக்கும் ஒரு ஃப்ளோர்ல. ஸோ ஆப்போசிட் வந்து போஸ்ட் ஆஃப்கோர்ஸ் நான் கீழே தான் போய் அவங்க கீழே போனோடனே ஐ நாக் மை கலீக்ஸ் டோர்ல. தென் என்னோட கலீக் வந்து அப்பதான் சாமி கும்பிட்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்துட்டு என் கூட வந்தார். நான் சொன்னேன் இந்த மாதிரி மேலே யாரோ இருக்காங்க போல இருக்கு, எனக்கு இந்த மாதிரி கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் என் கூட வந்தாரு கீதா. வந்துட்டு அவங்க செக் பண்ணாங்க, பின்னாடி பால்கனியில போயிட்டு பின்னாடி எட்டி பார்த்தாங்க. அண்ட் ஆப்போசிட் வீட்டுக்கிட்டையும் எட்டி பார்த்தாங்க. ஏன்னா என்னோட பால்கனி வந்து ஆப்போசிட் வீட் பின்னாடி இருந்து நேரம் நடந்து வரலாம் யாராவது இருந்தா கூட. ஸோ எட்டி பார்த்துட்டு யாருமே இல்லைல்ல. தென் அவங்க சொன்னாங்க ஏதாச்சும் இமேஜினேஷனா இருக்கும், சரி யாரும் இல்லை, நான் செக் பண்ணிட்டேன் ஃபுல்லாவே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிட்டு பாத்ரூம் என்ட்ரன்ஸ்ல நிக்கிறேன். ஐ ஹர்ட் தட் சவுண்ட் கீதா 3 தடவை திரும்பவும் கேட்டுச்சு. கதவு தட்டுற சத்தம். எனக்கு நான் அப்படியே பாத்ரூம் மின்னிக்கே நிக்கிறேன். அப்புறம் நான் பாத்ரூம் மின்னிக்கே நின்றுட்டு கொஞ்சம் டிவோஷனல் சாங்ஸ் வந்து போன்ல தட்டி கேட்டுட்டு அண்ட் ஐ சா அந்த பாத்ரூம் மின்னிக்கே நின்றுட்டு இருந்தேன் கீதா. இருட்டுல இருந்து ஐ சா த சன்லைட் வரும்போதுதான் சத்தமே நின்னுச்சு கீதா. அது வரைக்கும் கதவு தட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த 3 டைம்ஸ் கேட்டுட்டே இருந்துச்சு. அண்ட் என்னோட வீட்டுல வந்து 3 ரூம் இருக்கும். ஒரு ரூம்ல நான் தூங்குறேன், பின்னாடி 2 ரூம் வந்து ஃபுல்லா கோசமா தான் இருக்கும். நான் ஒண்ணுமே வைக்கல, அந்த ரூம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு புதுசா வந்து ஜாயின் பண்ண அந்த கலீக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க நான் ஒரு கொஞ்ச நாள் தங்கிக்கலாமா அவங்க வீட்டுல அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன் ஓகே சீன்ஸ் நம்ம தனியா இருக்கோம், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஜாயின் பண்ண வச்சுட்டேன். அவங்க என்னோட ரூம்ல வந்து பின்னாடி ரூம்ல நான் சுத்தம் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு போத் ஆஃப் தம் மலே கேர்ள்ஸ் அவங்க 2 பேரும் அங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஓகே தான், நான் ஒண்டியா தானே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நான் நார்மலா தான் இருந்துச்சு, எனக்கு எந்த மாதிரி அந்த அந்த மோசமான எதுவுமே தெரியவே இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் வந்து எனக்கு நைட் ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு நான் வரேன். நான் பாக்குறேன் என்னோட ஒன் ஆஃப் கலீக் வந்து சோஃபாலே தூங்கிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன் அவங்க கிட்ட, ஏன் நீ சோஃபால தூங்குற ரூம்ல தூங்காம அப்படின்ட்டு. ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அந்த மார்னிங் வந்து நான் தூங்க போயிட்டேன், அவங்க மார்னிங் வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் திரும்ப வேலை முடிச்சு வந்தோடனே என்கிட்ட கேட்டாங்க உனக்கு வியர்டா ஏதாவது சவுண்ட் கேக்குதா அப்படின்ட்டு. நான் சொன்னேன் எனக்கு எதுவும் கேட்காது அப்படின்ட்டு. எனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ஒரு நாள் நான் கோச்லயே தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆமா நான் கூட கேட்டேன் ஏன் அப்படின்ட்டு. நான் ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஐ ஹர்ட் பேபி கிரைங் சத்தம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, பேபி அழுகுற சத்தமா, எனக்கு ஒண்ணுமே கேட்டதே இல்லையே, இந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்டதே இல்லையே அப்படின்ட்டு. தென் அவங்க சொன்னாங்க someone is like நடமாடிட்டே இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது, உனக்கு எதுவுமே கேட்கலையா அப்படின்ட்டு. பேபி அழுகுற சத்தம் மார்னிங் வரைக்கும் கேட்டுட்டே இருந்துச்சு அவங்களுக்கு. தென் அவங்க என்ன பண்ணாங்க, ரூம்ல இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஹால்ல வந்து படுத்துட்டாங்க அன்டில் மார்னிங் வரைக்கும். நான் வர வரைக்கும் நான் வந்து எழுப்பினோடனே தான் அப்புறம் அவங்க இதெல்லாம் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொன்னாங்க. அப்புறம் 2 months தான் அவங்க என் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து என் வீட்டுக்கு கீழே ஒரு கல்லிக்கு இருந்தாருன்னு சொன்னாலும் அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ அவர் வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. அவர் வீட்டுக்கு அவங்க போனதுக்கு அப்புறமும் கூட கீதா என்ன சம்டைம்ஸ் பாக்குறப்பெல்லாம் ஏன் நீ விடிக்கால 3-4 மணிக்கெல்லாம் வந்து சேர்ஸ் டேபிள்ஸ் எல்லாம் இழுத்துட்டு இந்த மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது, ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. I was like shock. விடிக்கால 3-4 மணிக்கு நான் ஏன் போய் டேபிள் அதெல்லாம் இழுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என் வீட்டுக்கு கீழே அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு கிளியர்லி விளங்குமா. அதாவது நான் அவங்கள்ட்ட நான் கேட்டேன் என்னதான் பிரச்சனை அந்த வீட்டுல அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அவங்க என்கிட்ட சொன்ன கதை என்ன தெரியுமா கீதா, அந்த வீட்டுல என்ன சொன்னாங்கன்றத பாட்டுக்கு அப்புறம் விலாவரியா சொல்லுங்க. மிஸ் மோகன தேவி அவங்க என்னதான் சொன்னாங்க, அந்த வீட்ல என்னதான் நடந்திருக்கு? அந்த வீட்டுல கிட்ட சம்திங் வாஸ் ஹேப்பன் பிஃபோர் அது எல்லாமே பில்ட் அப் பண்ணும்போது. ஆனா அந்த வீட்டுல நடந்த இன்சிடென்ட் வந்து ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அது என்னன்னா ஒரு ஒரு கலீக்ல அங்க வேலை செஞ்ச ஒரு ஆள் வந்து அவங்க ஃபேமிலியோட அந்த வீட்டுல தங்கியிருக்காங்க. அவங்க வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க இவங்கலாம். ஹஸ்பண்ட் வந்து 1 week க்ரூசஸ்க்கு வெளியே போயிட்டாங்க. ஸோ ஒய்ஃப் பிள்ளைங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க. அண்ட் அந்த வெளியில போயிட்டு ஒரு
ஒரு 2 days கழிச்சு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருக்காரு. இவங்களும் நார்மலா ஓகே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நார்மலா இருந்திருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு she received a call from her husband which is from அந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல இருந்து. ஆனா வீட்டுக்கு வந்தது யாரு அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. எத்தனை நாளா அந்த சோ கால் ஹஸ்பண்ட் அப்படின்ற பேர்ல வந்தது எத்தனை நாளா இருந்திருக்காங்க அந்த வீட்ல? ஒரே ஒரு தடவை இல்ல, வீட்டுல இல்ல வந்தது, அவங்க கதவு திறந்து விட்டது மட்டும்தான் இருக்கு. அண்ட் போய் தேடும் போது அவர் இல்ல அங்க. she knows that அவங்க கதவை திறந்து விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க ஹஸ்பண்ட பார்த்தாங்க, கதவு திறந்து விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் கால் வந்ததுக்கு அப்புறம் ஐ மீன் அந்த நைட்ல கால் வந்ததுக்கு அப்புறம் மார்னிங்ல கால் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இல்ல. ஹஸ்பண்ட் மாதிரி வந்த அவர் யாரு தெரியல கீதா, எனக்கு தெரியாது. அப்புறம் அப்படி இதெல்லாம் சொன்னோடனே நான் எனக்கு பயமா தான் இருந்துச்சு. பட் அட் தட் டைம் வந்து எனக்கு வேற எங்கேயும் போறதுக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி சாய்ஸ்ல. ஸோ நான் திருப்பக்ஷம் அந்த வீட்டில் தான் இருந்து ஆகணும். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா ஓகே நம்மள எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, ஸோ வேண்டாம் நம்ம எதுவும் இது பண்ண ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் கீதா ஒரு நாள் வந்து நான் என்னோட ஹோம் டவுனுக்கு கிளம்புறேன். ஐ நோ தட் நான் என் வீட்டை வந்து ஃபுல்லா சுத்தம் பண்ணி கூட்டி மோப் பண்ணி ஃபுல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு நான் ஹோம் டவுனுக்கு போயிட்டேன். இட்ஸ் லாங் லீவ்ல போயிட்டேன். லீவ் முடிஞ்சு வீட்டுக்கு வரேன் கீதா. என்னோட வீடு வந்து குவார்டர்ஸ்ல அது வந்து லைக் டைல்ஸ்ல வந்து பிளாஸ்டிக்ல இருக்கும், ஃபுல்லாவே பிளாஸ்டிக்ல இருக்கும். அண்ட் பின்னாடி 2 ரூம்ல மட்டும் டைல்ஸ் இருக்காது, சிமெண்ட் அந்த ஒரு மாதிரி கிரே கலர்ல சிமெண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். நான் ஃபுல்லா வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் நார்மலா இது பண்ணிட்டு பின்னாடி வீட்டு பின்னாடி அந்த லாஸ்ட் ரூம்ல வந்து நான் லீவ் முடிஞ்ச வீட்டுக்கு வந்து பாக்குறேன் கீதா. அந்த ஐ ஷோ காலச்சு. அது என்ன மாதிரி காலச்சு தெரியுமா கீதா? ஒரு பிளாஸ்டிக் வந்து நம்ம ஒரு இடத்துல போட்டு எரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது எரிஞ்சு போய் அந்த இதெல்லாம் ஸ்டிக் ஆயிட்டு இருக்கும் அந்த சிமெண்ட்ல. அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டிக் ஆயிருக்கு. பட் அது காலச்சு. இதான் நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த காலச்சு ரூமோட ஃப்ரண்ட்ல இருந்து அந்த நடந்து போயிருக்கிறது எனக்கு ஆப்வியஸ்லி அப்படி தெரியுது. நடந்து போயிருக்காங்க, போயிட்டு அந்த நான் சொன்னேன்ல போர்ட்டபிள் ஒரு சவுனா இருக்கும்ட்டு அது வரைக்கும் போச்சு. ஓகே எவ்வளவு பெருசு இந்த காலச்சி? ஒரு அடல்ட்டோட ஒரு அடல்ட்டோட எஸ் ஒரு அடல்ட்டோட காலச்சி. ஓகே. அப்போ நான் அது நான் பார்த்துட்டு சவுனா கிட்ட போயிருக்கேன். ஒரு 1 2 3 ஸ்டெப்ஸ் அங்க போயிருக்கு. ஸ்டெப்ஸ் வச்சு போயிட்டு நான் என்ன பண்ணேன், டவுட்ல அந்த சவுனாவை எடுத்து பாக்குறேன். இதோ அந்த சவுனா கீழேயும் காலேஜ் இருக்கு. எனக்கு அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிருச்சு. ஏன்னா நீங்க பாருங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போயிருக்கேன். மின்னுக்கு இருந்து வந்தாக்கா மின்னுக்கு இருந்து அந்த காலேஜ் இருந்திருக்கணும். ரூம்ல மட்டும்தான் இருக்கு. என்டர் பண்ணிட்டு இந்த சவுனா கீழே யூட்டர்ன் பண்ணிருக்காங்க. ஐ மீன் சவுனா கீழே போயிட்டு திரும்ப அந்த ஜன்னல் கிட்ட போயிட்டு ஜன்னல்ல இருந்து திரும்ப வர மாதிரி. நான் அதை பார்த்துட்டு போட்டோ பிடிச்சி வச்சிருக்கேன் கீதா. நான் அதை கண்டிப்பா நான் அனுப்புறேன் கீதா. நான் அதை போட்டோ பிடிச்சி வச்சிருக்கேன் கீதா. எங்க அப்பாவுக்கு அனுப்பி நான் சொன்னேன் இந்த மாதிரி பாருங்க வீட்டுல இருக்கு அப்படின்ட்டு. தென் அப்பா ரொம்ப சம்பக்தியில தென் he said that someone like உனக்கு பிடிக்காதவங்க யாரோ இது பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்வன மாதிரி ஜம்பிலா. ஆமா எஸ். ஓகே கொஞ்ச நாள் கழிச்சு கீதா அந்த இன்சிடென்ட் நடந்தோடனே நான் இன்னும் நிறைய அந்த காலேஜ் வந்து துடைக்க முடிஞ்சதா, அதை ரிமூவ் பண்ண முடிஞ்சதா? முடியல. நான் ஆசிட் வாங்கி ஊத்துனேன். நான் துடைக்க ட்ரை பண்ணேன். ஐ ஸ்க்ரப்ட் இட். என்னென்னமோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த மங்கு கழுவுற கம்பி மாதிரி இருக்குமா அதெல்லாம் வச்சு கூட நான் தேய்ச்சி பார்த்தேன். எனக்கு போவே இல்லை கீதா. லாஸ்டா நான் ஆசிட் ஊத்துனேன் அதுல. எக்ஸாக்ட்லி அது ஒரு எரிஞ்சு போன பிளாஸ்டிக் வந்து ஒட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் நம்மளோட சிமெண்ட்ல அதே மாதிரி ஒட்டிக்கிச்சு. அப்படியே ஒட்டிட்டு இருக்கு. வியர்டா இருக்குல்ல கேக்குறதுக்கே. வாய்ப்பே இல்ல. ஒரு 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 கவர்மெண்டோட இதுல வந்து ஒரு ஆள் வந்து ட்ரெஸ்பாசிங் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுவும் என் வீட்டுல 4 மாடி ஏறி போறதுன்னா 3 மாடி ஆளுங்களை தாண்டி தான் மேல வரணும். ஒரு பர்சன் வந்து அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல கீதா. என்னால அதை எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. அண்ட் தட் வாஸ் ஹேப்பன். அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம்.
சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மத்தியானம் ஒரு 3-4 o'clock something I was so tired. 3 நாள் நான் தூங்கவே இல்லை. and then I came back home and I was sleeping. குப்புறப்படுத்திருக்கேன். என்னோட பாடி வந்து அவ்வளோ வெயிட் ஆயிடுச்சு. என்னோட ரூம்லோட கதவுல யாரோ நிக்கிறாங்க. அண்ட் அது வந்து ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குது. அது எப்படின்னா மிருகங்கள்லாம் உருமுற சத்தம் மாதிரி கேட்கும்ல, அது மாதிரி அது மூச்சு ஒரு சத்தம் எனக்கு உருமுற சத்தம் மாதிரி கேக்குது கீதா. அது ஸ்டாண்டிங் அண்ட் தென் இதெல்லாம் கனவுல நடக்குது எனக்கு. என்னால மூவ் பண்ண முடியல. அப்படிதான் இருக்கேன் நானு. அது நடந்து வருது கீதா. அப்படி நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் மசாஜ் ஆயில் ஒண்ணு வச்சிருந்தேன் தலையில போட்டு, லைக் தலை மசாஜ் பண்றது. அந்த ஆயில் வந்து நான் பெட் பக்கத்துலயே வச்சுட்டேன். அந்த ஆயில எடுத்து என் மேல ட்ரிப் பண்றது கூட எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. அந்த ஆயில் எடுத்து என் மேல ஊத்துது, ட்ரிப் பண்ணுது. அந்த ட்ரிப் என் மேல படுறது கூட எனக்கு அப்படி எக்ஸாக்ட்லி ஃபீல் ஆச்சு கீதா. தலையிலே என் தலையில என்னோட முதுகுல நல்லா குப்பை படுத்திருக்கேன். முதுகுல ட்ரிப் பண்றது எனக்கு தெரியுது. தென் நான் என்ன பண்ணேன், ஐ தாட் ஐ வாண்ட் ஃபைட் பேக். ஓகேவா, இது வந்து என்ன ரொம்ப அப்படி வீக்கா இருக்கிறது எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. நான் ஃபைட் பேக் பண்ணலாம்னு நினைச்சு நான் என்ன பண்ணேன், திரும்பாமலே என் கையை மட்டும் அது காலை பிடிச்சிட்டேன். அது காலை பிடிச்சிட்டு கனவுல இதெல்லாம் ஃபைட் நடக்குது. காலை பிடிச்சி இன்னைக்கு ஒண்ணு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு ஃபைட்டிங் இட்ஸ் டிராகிங் கித்தா மாதிரி, பிளாஸ்டிக் கித்தா மாதிரி அப்படி டிராக் பண்ணி போயிட்டே இருக்கு வெளியே. நான் பிடிச்சி இழுத்துட்டு டக்குனு என் ஃபேஸ் முழுக்க வந்து நின்னுச்சு கீதா. ஐயோ, என்னால மறக்கவே முடியாது இப்ப வரைக்கும் அந்த ஃபேஸ் கீதா. ஒரு ஹோல் ஃபேஸ் டார்க், செம்ம டார்க். முடி வந்து நீட்டிக்கு நிக்குது, கம்பி மாதிரி. அப்படி என் ஃபேஸ் முழுக்க வந்து நின்னுச்சு கீதா. என்னால அந்த ஃபேஸை இப்ப வரைக்கும் மறக்க முடியாது. உடம்பு வந்து இந்த மாதிரி காணா போயிடுச்சு. உடம்பு மனசால் மாதிரி இருந்துச்சு. உடம்புலாம் தின், ரொம்ப தின், சின்னதா. அந்த கால் கூட ரொம்ப தின், அவ்வளவு சின்னதா. வெறும் எலும்பு மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப தின்னா. எலாஸ்டிக் மாதிரி. ரெண்டு காலு 2 கை. அதோட உடம்பு கூட சின்னது, பட் தலை அவ்வளோ பெருசு கீதா. அவ்வளோ பெரிய தலை. அண்ட் அதோட முடி வந்து ஃபுல் கவர்ட், ஃபுல்லா. நான் அதை எக்ஸாக்ட்லி அது ஃபேஸ்க்கு நேரா அப்படி பார்த்தேன். அப்புறம் டக்குன்னு அது காணா போயிடுச்சு. அண்ட் தென் என்னோட பாடியில இருந்து அந்த வெயிட்டும் ஒரு மாதிரி லெஸ் ஆயிடுச்சு. நான் எழுந்திரிச்சிட்டேன் பட்டுன்னு. அந்த கனவுக்கு அப்புறம் கீதா என்னால எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. அது ரியலா நடந்துச்சா, எழுந்திரிச்சு உட்காந்து நான் ஒரு 1/2 hour ஒண்ணுமே பண்ணல. அது ரியலா நடந்துச்சா, சம்திங் இஸ் கேம் அப், ஒரு என்னமோ இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ரியலா ஃபீல் பண்ணுச்சு. என்னால அதை மறக்கவே முடியாது கீதா அந்த இன்சிடென்ட். அந்த கனவுக்கு அப்புறம் வேற ஏதாவது நடந்துச்சா? அந்த கனவுக்கு அப்புறம் நிறைய அந்த மாதிரி வரும், பட் அந்த அளவுக்கு எக்ஸாக்ட்லி ஃபேஸ் காட்டுற அளவுக்கு எனக்கு எதுவுமே நடந்ததே இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் நான் விசாரிச்சு பார்த்தேன்ல, தென் அந்த ஒரு இன்சிடென்ட் மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல எனக்கு முன்னுக்கு வீட்டுக்கு வரும்போது. தென் அவங்க கிட்ட விசாரிச்சு பார்த்தேன் அது மாதிரி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வந்து ஒரு உஸ்தாத் கூட்டிட்டு வந்து அங்க சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அவங்க அந்த வீட்டுல இருந்து வெளியாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அந்த உஸ்தாத் வந்து யாருன்னு கேட்டா அவர் இப்போ உயிரோடு இல்ல, அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க கீதா. எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி பிளரா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் அந்த வீட்டுல இருந்தேன். அப்புறம் நான் ஒரு நியூ பிளேஸ்க்கு வந்துட்டேன் கீதா. திரு ஆல்பர்ட், என்ன பார்த்தீங்க, எங்க பார்த்தீங்க? எனக்கு ஒரு 25-26 வயசு இருக்கும். அந்த டைம்ல வந்து சர்ச் கேம்ப்க்கு நம்ம போவோம். சர்ச் கேம்ப்னாக்கா ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி இருப்பாங்க, சர்ச் கேம்ப் நடக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து அந்த செகண்ட் டே நைட்ல வந்து எல்லாம் வெளியே போய் லேப்பா பண்ணிட்டு அந்த மாதிரி வருவோம். எல்லா ரூமுக்கும் போயிட்டு கதை அடிச்சுட்டு அப்படி. அப்போ என்னோட ரூம் மேட் அந்த பையன் இருக்குமா, அவன்கிட்ட சொல்லிட்டு போனேன், நான் வெளியே போயிட்டு கொஞ்சம் லேட்டா வருவேன், நீ கழுவை பூட்டாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். ஸோ பையன் என்ன பண்ணா, சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்து தூங்கிட்டான். நான் போயிட்டு வெடிக்காலில் போயிட்டு மணி ஒரு 6:30 மணிக்கு வேற ரூம்ல படுத்துக்கிட்டு 6:30 மணிக்கு குளிச்சுட்டு கிளம்புறது என்னோட ரூமுக்கு வந்தோடனே கதவு லாக் பண்ணிடுது. அப்போ நான் வேகமா வேகமா தட்டினோடனே கொஞ்ச நேரம் கழிச்சுட்டா வந்து கதவை திறந்தோடனே அவனை ஏசினேன், நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டு போனேன், நீங்க வந்து கதவு பூட்டி இருக்க அப்படின்னு. அவன் பேசாமே இருந்தான். அப்படியே அந்த பையன் அவன் சொன்னேன், சரி இப்போ முதல்ல குளிடா, அடுத்து நான் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு என்னோட ரூம்ல வந்து பொருள் இழுத்து போட்டு படுத்துட்டேன். படுத்தோன்னே அவனை போய் குளிச்சான்.
குளிச்சோன்னே ரொம்ப நேரம் தண்ணி சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அப்புறம் அவனும் குளிச்சதுக்கு நான் வந்துட்டு கேட்கல, ரொம்ப நேரம் குளிக்கிறியா, சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்ப எழுந்திரிச்சோடனே அவன் துண்டை கட்டிட்டு அந்த குளிர்ல வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷிவரிங்கா இருந்தான். அப்படியே ஏன்னா குளிர் ஆச்சு, செம்ம இதா இருந்துச்சு. அப்படி பல்லுலாம் அப்படி நடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி குளிர்ல அப்ப நான் அவனை ஏசினேன், சீக்கிரம் குளிச்சுட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிக்கலாம் போனான். அவனை சின்ன பையன் தானே, அடிக்கலாம் போனோடனே அவன் பேசாம தான் அப்படியே அதே மாதிரி அப்படியே இருந்தான். ஒரு 2 நிமிஷம் பாத்ரூம்ல போனோடனே ஒரே யூரின் வாட பாத்ரூம். ஸோ அப்போ ஏன் சொன்னேன், என்னடா சரியா இது பண்ண மாட்டியா, பாத்துக்க மாட்டியா அப்படின்னு. ஆனா நம்ம அந்த ஹோட்டல்ல பூந்ததுல இருந்து அந்த பாத்ரூம்ல அதே மாதிரி அதே ஸ்மெல் இருந்துச்சு அந்த பாத்ரூம்ல. ஸோ அது கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அப்ப அவன் ஏசிட்டு நம்ம பக்கத்து ரூமுக்கு நான் போயிட்டேன் துடுப்பு மாத்துறதுக்கு. போயிட்டு அங்க அந்த ரூம்ல குளிச்சுட்டு வேகமா வருமா. அப்ப அங்க உள்ள தம்பி ஒருத்தர் கேட்டேன்னா, அவன் ஏந்திரிச்சிட்டானா, நான் ஆமா ஏந்திரிச்சிட்டான்டா, அவன் ரெடியா இருப்பான் அப்படின்னு. வேகமா வந்துட்டு ஒரு ரூம் திறந்துட்டு அந்த பையன் என்ன இங்க இருக்கிறான், நான் சொன்ன அது குணா அப்படின்னு. என்ன குணா நான் அங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போர்வைகளுக்கு அந்த பையன் ஏந்திரிக்கிறான். அப்பதான் அவன் ஏந்திரிக்கிறான். அப்ப உங்க ரூம்ல இருந்தது யாரு? அதுதான் கீதா, யாரு அப்படியே நான் அப்படியே முழிக்கிறேன். முன்னுக்கு இருந்த அந்த தம்பி வந்து அவன் எப்படி பாக்குறான். அப்படியே இவன் ஏந்திரிச்சானே என்னன்னு கேக்குறான். அப்படியே ஒன்னும் இல்லடா அப்படின்னு. அப்புறம் பாத்ரூம் கிட்ட போனா அந்த யூரின் ஸ்மெல் இல்ல. அப்ப அப்படியே எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இதாயிருச்சு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு. ஆனா அந்த டைம்ல வந்து நான் உன்னை அடிச்சிருந்தாலோ ஒருவேளை அடிக்கும் போது அப்படி காத்து மட்டும் போயிருக்குமா, இல்ல பதிலுக்கு என்னை அடிச்சிருக்குமா, எனக்கு அந்த மைண்ட்ல எல்லாம் ஓடுது. அப்படியே திடீர்னு பட்டு பாஞ்சிருக்குமா அப்படின்னா அவனை நான் வந்து அடிக்கிற மாதிரி போனேன் நான். ஏன்னா லேட்டு போனீங்க. ஆமா போல நான் எப்படியும் ஒரு மாதிரி கை மட்டும் வாங்கிட்டு ஏசிட்டு வந்துட்டேன் நான். ஏன்னா அந்த பையன் நான் அப்படிதான் பண்ணுவேன் வழக்கமா, திடீர்னு பிடிச்சி கிள்ளுவேன், கொஞ்சுவேன். சின்ன பையன் தான் அவன். ஆனா தத்துரமா அதே மாதிரி இருந்துச்சு. அவனோட உடம்பு, அவன் எப்படி அதுதான் அவன் அப்படியே அவன் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருப்பான். அந்த பையன் ஒரு மாதிரி ஆள் ஒல்லியா, எப்பயுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா இருப்பான், முறைப்பான். அதே மாதிரி இருந்துச்சு அந்த உருவம். அப்ப சின்ன வயசுல வந்து எங்க அண்ணன் வந்து எங்க வீட்டுல வந்து என்னோட உருவத்துல வந்து என்ன மாதிரியே ஒரு உருவத்தை பார்த்தாங்க. சொன்ன சின்ன வயசுல அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சு? எங்க செய்வனை வச்சுட்டாங்களாம் எங்க வீட்டுல. செய்வனை வைக்கும் போது அந்த செய்வனை வந்து மெயினா எங்க அண்ணனை அட்டாக் பண்ணிச்சு. எங்க அண்ணனுக்கு அப்போ வந்து ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கும். ஸோ 4 வயசு 5 வயசு இருக்கும் போது எங்க அண்ணன் அட்டாக் பண்ணிருச்சு. அப்ப அட்டாக் பண்ணோன்னா அண்ணன் முன்னுக்கு வந்து உருவம் வந்து நிற்கும். அண்ணன் கூட வந்து அப்படியே எங்க அண்ணன் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அது கூட வந்து பிடிச்சி விளாடுவாங்களாம். அப்போ வீட்டுக்கு வந்து ப்ரே மீட்டிங் வரும்போது பாஸ்டர் வந்து பார்த்துட்டே இருந்து இல்லம்மா அது சரியில்லை, அவர் என்னமோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணோட அப்பதான் வந்து பாஸ்டர் வீட்டுக்கு போனோட அவரு கூட ஈக்கோட் அந்த கெட்ட ஆவி. ஸோ அப்பதான் அவர் ப்ரே பண்ணிட்டு சொன்னார், இந்த மாதிரி சேவனை வச்சுட்டாங்கம்மான்னு. அப்ப ப்ரே பண்ண உடனே அவங்க வீட்டுல பட்டுருச்சு. ஓஹோ, யார் அந்த சேவனை செஞ்சாங்களோ அவங்க வீட்டுல ஸோ அந்த செய்வனை வந்து அங்க பட்டு. அந்த டைம்ல தான் வந்து அண்ணன் வந்து என்னோட உருவத்தை வந்து ரூம் ஒன்றுக்கு பாத்துருக்காங்க. அது அந்த உருவம் வந்து அப்படியே கூப்பிடுற மாதிரி. ஏன்னா சின்ன பையன் தானே, சின்ன பிள்ளைங்களை வந்து இன்னொரு சின்ன பையன் பார்த்தா அவங்க கூட ஈக்குவல் தான் பண்ணோம். ஸோ அண்ணன் வந்து அக்காவை கூப்பிட்டுருக்கேன், அக்காக்கு தசுதாலா. ஸோ அண்ணா அதே இன்சிடென்ட் என் வாழ்க்கையில் நடக்கும் போது அப்படியே அதே மாதிரி இருந்துச்சு. அவன் பையன் வந்து அதே மாதிரி தான் இருந்தான். ஸோ இதுதான் கிட்ட நடந்தது. ஏன்னா நான் இது வந்து நான் பார்த்துருப்பேன். என்ன நடந்தது திருமதி மாலதி? ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா 2010ல நான் கல்யாணம் பண்ணிட்டு நானும் ஹஸ்பண்டும் ஹனிமூன் போயிருந்தோம். ஓகே, ஹனிமூனுக்கு வந்து திருங்கானுக்கு போயிருந்தோம். திருங்கானில் ஒரு ஐலண்ட், அந்த ஐலண்ட் பேர் நம்ம சொல்ல வேணாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே போயிட்டு அந்த டே முடிச்சுட்டு இது வந்து 3rd டே கிளம்பி வீட்டுக்கு வர நாள் அந்த முதல் நைட்டு என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஆக்டிவிட்டி அங்கே வந்து நார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு, இந்த டைவிங் அது இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மார்னிங் ஃபுல்லாக நம்ம அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கலந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த நைட் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க வெளியே வந்து ஒரு சாட் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஹெப்பனிங்கா இருந்துச்சு. கேரளிருந்து ஒரு குரூப் வந்திருந்தாங்க, மலை குரூப்ஸ். அப்போ ரொம்ப பாட்டு போட்டுட்டு ஆடிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஹெப்பனிங்கா இருந்துச்சு. இப்போ ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க, அங்கப்பா ரொம்ப ஹெப்பனிங்கா இருக்கு, அங்க போய் பார்க்கலாம் வா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வரல, தூங்க போறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு. அப்பயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மணி ஒரு 11 மேல இருக்கும். ஸோ
ஸோ ஹஸ்பண்ட் போயிட்டாங்க. அப்போ அவங்க போகும்போது வந்து ரூம் கதவு லாக் பண்ணாங்களா லாக் பண்ணலான்னு எனக்கு தெரியல. நான் வந்து அசதியில் தூங்கிட்டேன். தூங்கி ஒரு சம்பாதிச்சாம இருக்கும் கிட்ட எனக்கு வந்து ஃபீல் பண்ணது பக்கத்துல வந்து படுத்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த தூக்க அசதியில வந்து நான் நினைச்சேன் ஹஸ்பண்ட் படுத்திருக்காங்க பக்கத்துல அப்படின்னு. இப்படி திரும்பி கையை வைக்கும் போது பக்கத்துல நம்ம பக்கத்துல ஆளு இருந்தா நம்ம கை இருக்காங்களா இல்லைன்னு பாக்குறதுக்கு நம்ம கை வைக்கும் போது அந்த பிலோ கிட்ட வந்து எனக்கு தலை ஃபீல் பண்ணுது. தலை வந்து சின்னோடு தலை, முடி வந்து ஒரு அப்படியே முடி குச்சி குச்சா பச்சா பண்ணிட்டு இருக்கிற முடி மாதிரி ஒரு ஃபீல் கையில. இந்த பையனுங்க 10 வயசு பையனுக்கு நம்ம முடி வெட்டி விட்டுமா அந்த முடி புதுசா வந்துச்சுன்னா இவ்வளவு கசாரா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல். நான் வந்து இன்னும் அந்த அந்த ரூம் இருட்டு டாக்ல வந்து இன்னும் ரஃபா பண்றேன் முடியல ஒரு தலை இவ்வளவு சின்னதா இருக்கு அப்படின்னு என்னோட மைண்ட் செட் வந்து ஹஸ்பண்ட் வந்து படுத்துட்டாங்க வந்துட்டாங்கன்றது. அதை ஃபீல் பண்ணும்போது சின்ன தலை என்னை தாண்டி அது மூவ் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சது அது வந்து சின்ன பையனு. நான் அந்த செகண்டே அது தெரிஞ்சிருச்சு அது வந்து ஹஸ்பண்ட் இல்லைன்னு. அந்த கட்டுல இருந்து ஒரு குதிச்சு கதவை திறந்து இழுப்பெல்லாம் போடாமலே நான் நேரா ஓடிட்டேன். ஆனா நீங்க எதுவும் பார்க்கல உள்ள என்ன இருக்கு பார்க்கல. பிகாஸ் அந்த ஃபீல் வந்து ஒரு கையில நான் ஃபீல் பண்ண தலை வந்து ஒரு சின்ன தேங்காய் அளவுக்கு இருந்த தலை, ஒரு சின்ன சைஸ் தலை. அது வந்து பையனுங்க சின்ன பையனுங்கன்னு சொன்னா ஒரு 5 வயசு பையனுக்கு கூட அவ்வளவு பெரிய தலை இருக்குமான்னு தெரியல. ஒரு மாதிரி உருண்டையா ஒரு மாதிரி கசாரா இருக்கு அந்த முடி. எனக்கு ஃபீல் பண்ணிருச்சு அது வந்து ஹஸ்பண்ட் இல்ல வேற என்னமோ அங்க இருக்கு அப்படின்னு. கட்டில இருந்து குதிச்சு கதவு திறந்து ஓடிட்டேன். சிலப்பெல்லாம் ஒண்ணுமே போடல. நான் ஓடுறது அங்கேயே இருந்து ஹஸ்பண்ட் பாக்குறாங்க நான் அவங்கள கிட்ட வர்றது. ஓடி இருக்கேன். ஆமா அதுவும் அதெல்லாம் சொல்லி சிரிச்சாங்க. ஆக்சுவலி அது வந்து ஒரு பெரிய காமெடி ஆச்சு நான் வந்ததுக்கு அப்புறம். ஓடனோடனே ஹஸ்பண்ட் தெரிஞ்சிச்சு சம்திங் ராங் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏஞ்சி நடந்து வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க. சொன்னேன் பக்கத்துல என்னமோ படுத்துருந்துச்சு சின்ன தலை. என்னால சொல்ல கூட முடியல அந்த மூச்சு வாங்குறதுல. சரி எல்லாம் ஒண்ணும் இல்ல சரி வா போலாம் ரூமுக்கு நான் வரேன் கூட வா போலாம் படுக்கலாம் சொல்லி என்னை கூட்டிட்டு மறுபடியும் அந்த ரூம் போகும்போது எனக்கு வந்து அந்த ரூம்ல போறதுக்கே முடியல பயம். ஹஸ்பண்ட் ஃபாஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு கூப்பிட்டு விளக்கு தட்டி விட்டுட்டு தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஆஃப்டர்நூன் செக் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரணும். ஜெட்டியில வந்து அங்கேருந்து நம்ம வந்து போட் எடுத்து நம்மள கொண்டு வருவாங்க. நடந்து வரும்போது எங்க கட்டை உடஞ்சி என் கால் அப்படியே உள்ள போயிடுச்சு. ஒன் சைடு காலு ரைட் ஹேண்ட் சைடு காலு அந்த உள்ள போய் கால்லாம் அப்படியே தேஞ்சி அப்படியே ரத்தம் தேஞ்சி வீங்கிருச்சு ஆன் த ஸ்பாட். ஸோ வலி. அப்புறம் போட்காரங்க வந்து கொஞ்சம் ஃபேஸ் தருவி மருந்தெல்லாம் அயோடின்லாம் தருவி எனக்கு இது பண்ணிட்டு போட்ல ஏற்றிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்ந்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அப்புறம் தான் ஹஸ்பண்ட் ஒரு கதை சொல்றாங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க ஆக்சுவலி நான் அந்த நைட்ல இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு தூங்கி ஹஸ்பண்ட் தான் முதல்ல எழுந்திரிச்சாங்க. அவங்கள எழுப்புனதே வந்து அந்த உருவம் தான் போட்டிருந்த தோத்து இருக்குல்ல அது வந்து இழுத்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து முதல் ராசா பண்ணல. பட் என்னமோ மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. அவங்க எடுக்கும் போது அந்த கண் முழிச்சு பார்க்கும்போது தோத்து அப்படி எடுத்து போட்டுட்டு அது ஓடி இருக்கு. அந்த கதவை பார்த்து ஓடி இருக்கு. ஆனா பட் கதவை திறந்து தான் வெளியே போனிச்சான்றது வந்து அவங்க தசம் பார்த்தீங்க. மார்னிங்ல நடந்திருக்குது. மேமா ஒரு சின்ன பையன் சைஸ்ல ஒரு 5-6 வயசு பையன் சைஸ்ல சட்டை இல்ல கொஞ்சம் வித்தியாசமான உடம்பு இருந்திருக்கு. கொஞ்சம் அழுக்கான்ற மாதிரி ஓடி இருக்கு. அலிபிக்குறாங்க ஒரு பச்சை கலர் உடம்பு மாதிரி ஆக்சுவலி அதுதான். ஓடி இருக்கு. வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டோரிய சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன் ஏன் அப்பயே சொல்லுங்க நீ முதல் நாள் நைட்டு அப்படி பயந்துட்டு இருந்த காலையில வரைக்கும் அது அங்கதான் இருந்துச்சுன்னு சொன்னா உனக்கு எப்படி இருந்திருக்கும். ஆக்சுவலி நம்ம இருந்த ரூம் வந்து அது இருக்கிற ரூமா இருந்திருக்கலாம். அது ஸ்டே பண்ற ரூம்ல தான் நம்ம போயிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பிடிக்கல கச்சாவ பண்ணிருக்கோன்னு. அப்ப ஹஸ்பண்ட் வந்து பேக்லாம் எடுத்துட்டு வெளியே வரும்போது மனசுல சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி இது வந்து நாங்க வந்து வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஒண்ணு டிஸ்டர்ப் பண்றது எங்களோட எண்ணம் இல்ல. ஏதாச்சும் தப்பு நடந்தா சாரி நாங்க வெளியே ஆகிறோம் இப்ப கிளம்புறோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. செட்டியில வந்து நான் காலு கட்டை உடஞ்சு வந்து அது வந்து அது கோ இன்சிடென்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலயா இருக்காது அது ரிப்போர்ட் ஆன கட்டை அதனால நீ விழுந்துட்ட அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து என்னோட மறக்க முடியாத ஹனிமூன் வந்து 14 இயர்ஸ் ஆச்சு. ஆமா இந்த மாதிரி ஹனிமூன் யாருக்குமே நடந்திருக்காது கிட்ட. ஐயோ தோயோலோட கொண்டாடிட்டு வந்திருக்கீங்க. வீட்டுல அதெல்லாம் சொல்லி சிரிப்பாங்க. ஹஸ்பண்ட் கூட நீ போயிட்டு ஹனிமூன் போயிட்டு பக்கத்துல வந்து தோயில் படுத்துருக்கீங்க பாருங்க. உங்க கூட சேர்ந்து நான் அது பேரை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு மறுபடியும் வந்து எட்டி பார்க்காம தான் சரி.